ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு க்ளவுட் ரன் ஜாபை வந்து எப்படி டெப்ளாய் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து க்ளவுட் ரன் சர்வீஸ் வந்து எப்படி டெப்ளாய் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதாவது நம்ம லாஸ்ட்டாக வந்து கூகுள் என்ஜினில் என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோமோ அதே சேம் எக்ஸாம்பிளை க்ளவுட் ரன் யூஸ் பண்ணி டெப்ளாய் பண்ணி நம்ம பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து க்ளவுட் ஜாப் வந்து எப்படி டெப்ளாய் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ உங்களோட கூகுள் கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு க்ளவுட் ரன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா க்ளவுட் ரன் வரும். ஸோ நீங்கள் நீங்கள் க்ளவுட் ரன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம டெப்ளாய் பண்ண சாம்பிள் கண்டெய்னர் ப்ளஸ் சிம்பிள் பைத்தான் கண்டெய்னர் ரெண்டும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போதைக்கு ரெக்வஸ்ட் எதுவும் அதுக்கு வரல, அதனால 0 இருக்கு. ஸோ ஆப்வியஸாக இப்போ ரெக்வஸ்ட் எதுவும் வராதனால எந்த ரிசோர்ஸும் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து எந்த சார்ஜஸும் கிடையாது. ஸோ ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஜாப்ஸ் வந்து எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நம்ம ஜாப்ஸ் ரன் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சிம்பிளாக ஒரு பைத்தான் கோட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளவுட் ரன்குள்ளே நான் சிம்பிளான ஒரு பைத்தான் ஃபைல் வந்து நான் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த பைத்தான் ஃபைல் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு செட் ஆஃப் டேட்டா வந்து நான் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஒரு செட் ஆஃப் சாம்பிள் டேட்டா வந்து நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஓகே, ஜென்ரேட் சாம்பிள் டேட்டா. ஓகேங்களா? ஜென்ரேட் ஆன சாம்பிள் டேட்டா வந்து நான் டேட்டா ஃப்ரேமாக மாற்றிட்டு அதை வந்து ஒரு பக்கெட்டில் வந்து, அதாவது க்ளவுட் ஸ்டோரேஜில் வந்து ஒரு பக்கெட்டில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். இதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, பேண்டாஸ் வேணும். ஆப்வியஸாக நான் வந்து டேட்டா வந்து நான் வந்து சிஎஸ்வியாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுனால பேண்டாஸ் வேணும். கூகுள் க்ளவுட் ஸ்டோரேஜ், ஏன்னா நம்ம வந்து அங்கே தான் வந்து நம்மளோட டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால கூகுள் க்ளவுட் ஸ்டோரேஜ் ரெண்டும் வேணும் எனக்கு. ஸோ டாக்கர் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸில் என்ன நம்ம வச்சுருக்கோமோ அதை வந்து இன்ஸ்டால் ஆகிக்கணும். ப்ளஸ் நம்மளோட பைத்தான் ஃபைல். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து சிம்பிளான ஒரு பைத்தான் ஃபைல். ஸோ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணி டெப்ளாய் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம டேரெக்டாக வந்துட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நம்ம டேரெக்டாக வந்து க்ளவுட் ரன் யூஸ் பண்ணி நம்ம வந்து டெப்ளாய் பண்ணிடலாம். ஸோ நம்ம எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே விட்டு வெளில வந்துக்கிறேன். எல்எஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளோட தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இப்போ க்ளவுட் ரன் ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து க்ளவுட் ரன் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து க்ளவுட் ரன் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டேன். இப்போ அதில் டாக்கர் ஃபைல் இருக்குது, என்னோட பைத்தான் ஃபைல் இருக்குது, requirement.txt ஃபைல் இருக்குது. ஸோ நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம வந்து பக்கெட்டில் இப்போ ஸ்டோர் பண்ணுறதுனால சாம்பிள் டேட்டா பைத்தான் அப்படிங்கிற பக்கெட் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ளவுட் ஸ்டோரேஜ், கூகுள் க்ளவுட் ஸ்டோரேஜ் போயிட்டு க்ரியேட் பக்கெட் கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் இதை வந்து சாம்பிள் பைத்தான் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் நேம் நான் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீஜன் கேட்கும், மல்டி ரீஜன் இருக்கட்டும். ஸோ டைப்ஸ்லாம் கேட்கும். டேரெக்டாக நீங்கள் க்ரியேட் கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடும். நான் ஆல்ரெடி சாம்பிள் டேட்டா பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட் நேம் கொடுத்துருக்கேன். என்னோட கோட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கெட் நேம் வந்து நான் ஹார்ட் கோட் பண்ணிக்கிட்டேன். நம்ம டேரெக்டாக இப்போ வந்து நம்ம டெப்ளாய் பண்ணோம் அப்படின்னா gcloud நம்ம ரன் யூஸ் பண்ணுறதுனால gcloud ரன் டெப்ளாய், நம்ம ஜாப் டெப்ளாய் பண்ணுறதுனால ஜாப்ஸ். ஸோ சோர்ஸ் வந்து இதுதான் நம்மளோட சோர்ஸ். நம்ம சோர்ஸ் ஃபோல்டரில் இருக்கிறதுனால நம்ம சோர்ஸ் வந்து டாட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நம்மள்ட்ட ரீஜன் கேட்குது. நம்ம என்ன ரீஜன் வேணுமோ அந்த ரீஜனில் வந்து டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு யூஎஸ் சென்ட்ரல் 1 அப்படிங்கிற ரீஜன் எடுத்துக்கிறேன். அதோட நம்பர் வந்து 35. ஸோ நான் இங்கே வந்து 35 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். நம்ம கொடுத்த உடனே பாருங்கள், ஸோ நம்ம இந்த சோர்ஸ் ஃபைல் வந்து ஆர்டிஃபேக்ட் ரெஜிஸ்ட்ரியில் வந்து ஸ்டோர் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் வந்து எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்தோடனே பாருங்கள், அழகாக அதுவே வந்து ஒரு ரெப்பாசிட்டரி க்ரியேட் பண்ணி அந்த ரெப்பாசிட்டரிக்குள்ளே இந்த இமேஜ் ஃபைலை வந்து கொண்டாந்து சேவ் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குது. ஸோ அலோ அன்அத்தென்டிகேட்டட் இன்வொகேஷன் டு ஜாப்ஸ் கேட்குது. நான் எஸ் கொடுத்துக்கிறேன். இருக்கும் கொடுத்த உடனே பாருங்கள், இப்போ வந்து ரெப்பாசிட்டரி வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரெப்பாசிட்டரி க்ரியேட் ஆகி முடிச்சிருச்சு. நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ
நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா க்ளவுட் ரன் சோர்ஸ் டிப்ளாய் அப்படிங்கிற ஒரு ரெப்போ வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. இன்னும் வந்து நம்மளோட இமேஜ் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகலை. ஸோ ஓகே, அப்லோடிங் சோர்ஸஸ் காமிச்சு. ஓகே, பில்டிங் கண்டெய்னர். இப்போ நம்மளோட கண்டெய்னர் இமேஜ் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு டாக்கர் ஃபைல் யூஸ் பண்ணி. ஸோ ஒன்ஸ் அது பில்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபைலில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஓகேங்களா, டெப்ளாய் ஆகி முடிச்சிருச்சு. இதுதான் என்னோட இமேஜ். நம்மளோட ஜாப் வந்து இப்போது ரெப்பாசிட்டியில் வந்து சேவ் பண்ணிடுச்சு. நம்மளோட இமேஜை வந்து பில்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து நம்மளோட அட் த சேம் டைம் நம்மளோட ஜாப் வந்து டெப்ளாயும் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ நம்மளோட ஜாப்ஸ் போனீங்க அப்படின்னா நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்களா, நான் சாம்பிள் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்தேன். ஸோ சாம்பிள் டேட்டா அப்படிங்கிறதுல என்னோட ஜாபும் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் இருக்காது. நம்ம ஒன்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரன் ஆகும். ஸோ நம்ம பார்த்த மாதிரி சர்வீஸ் வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம ரெப்ளை பண்ணி முடிச்சோம் அப்படின்னா அது ரன் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது ரெக்வஸ்ட் வந்தால் மட்டும்தான் அந்த கண்டெய்னர் வந்து க்ரியேட் ஆகி ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ நம்ம ஜாப்ஸை பொறுத்தவரை நம்ம எப்போ எக்ஸிக்யூட் கொடுக்குறோமோ அப்போ ஸ்டார்ட் ஆகி அந்த ஜாப் முடிஞ்ச உடனே அது எண்ட் ஆகி முடிச்சிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது டேரெக்டாக நீங்கள் இங்கேருந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ gcloud run jobs execute அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக நீங்கள் இங்கேயும் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். மறுபடியும் என்கிட்ட வந்து ரீஜன் கேட்குது. ரீஜன் வந்து சேம் ரீஜனே கொடுத்துக்கிறேன் 35. ஓகேங்களா, இப்போ வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ ஜாப்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சாம்பிள் டேட்டா அப்படிங்கிற இது வந்து டாஸ்க் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு விச் இஸ் இன் பெண்டிங் ஸ்டேட். ஸோ கொஞ்ச நேரத்தில் இது வந்து ரன் ஆகி முடிச்சிடும். ஸோ இப்போ வந்து ரிசோர்ஸ் வந்து அது வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இது க்ரியேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ளவுட் ரன் ஜாப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா டன் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்டட் ரன்னிங் அண்டு சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா க்ரீன் டிக் வந்துடுச்சு. ஒன்று வந்து ஒரு தடவை இப்போ ரன் ஆகிருக்கு நம்ம ஜாப் வந்து. ஸோ அது வந்து சக்ஸஸ்ன்னு வந்துடுச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட பைத்தான் ஃபைல் வந்து ஒரு சாம்பிள் டேட்டா க்ரியேட் பண்ணி இந்த க்ளவுட் பக்கெட்டில் வந்து ஒரு சிஎஸ்வியாக வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் நம்மளோட பைத்தான் ஃபைல் வந்து பண்ணுது. இப்போ நான் வந்து சாம்பிள் டேட்டா பைத்தான் அப்படிங்கிற பக்கெட்டுக்குள்ளே போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிள் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே எம்ப்ளாயி டேட்டா சிஎஸ்வி வந்து இப்போ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா நம்மளோட சிஎஸ்வி ஃபைல் வந்து இருக்கும் அதில். ஸோ நான் டவுன்லோட் கொடுக்குறேன். நான் இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நம்ம இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண சாம்பிள் டேட்டா எம்ப்ளாயி டேட்டா. ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் வந்து ரேண்டமாக வந்து அதை ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் இந்த க்ளவுட் ரன் ஜாபுக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகி கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்போ நம்ம மறுபடியும் எக்ஸிக்யூட்னு கொடுக்குறோமோ அப்போ தான் வந்து அது எக்ஸிக்யூட் ஆகி மறுபடியும் ஃபைலை வந்து அதில் வந்து போடும். ஓகேங்களா, அது வரைக்கும் இது வந்து ஐடியில் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து க்ளவுட் ரன் ஜாபுக்கும் சர்வீஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்ததுனால உங்களுக்கு க்ளவுட் ரன் சர்வீசஸ் க்ளவுட் ரன் ஜாப்ஸ் வந்து எப்படி நம்ம டெப்ளாய் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் மூலமா எப்படி டெப்ளாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பேர் அபிடாக்ஸ் சேனல். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் எல்லாருக்கும்.